வாழ்க்கையில் நாம் கும்பலாக காணப்பட்டாலும் ஒரு பெரிய கூட்டமாய் காணப்பட்டாலும் ஒவ்வொரு தனி நபருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையில் ஒரு சிறப்புரிமை இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் உங்களுக்குள் ஒரு அடிமைத்தனம் காணப்பட்டுவிடும். கீழ்ப்படிதல் வேறு, அடிமைத்தனம் வேறு. கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே கடைசி மரண பரிந்து நிர்பந்திக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு கீழ்ப்படியலாம், சபைக்கு கீழ்ப்படியலாம், சங்கத்துக்கு கீழ்ப்படியலாம், அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம். இப்படி கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே வரவேற்கப்படுகிற ஒரு காரியம். அது தாழ்மையினுடைய அறிகுறியாக இது காணப்படுகிறது. ஆனால் அடிமைத்தனம் என்பது அது முற்றிலும் வித்தியாசமானது. எப்பொழுதுமே ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, ஒருத்தரை அதற்காகவே சேர்ந்து இருக்கிறது. இப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தனித்துவம் இருக்காது. இந்த தேவனை நீங்கள் அறிகிற பொழுதே ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே ஒரு தலைமைத்துவத்துக்குரிய பண்புகள் வர வேண்டும். நாம் யார்? ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ராஜ்யபாரம்,